எனவே இந்த பூமி பந்து 70 விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்து என் அன்பு பிள்ளைகள், 100 கோடியே 36 லட்சம் கியூபிக் கிலோமீட்டர் இந்த நீர் பரப்பு, அதான் கடல் பரப்பு. 100 கோடியே 36 லட்சம் கியூபிக் கிலோமீட்டர் கருதுறது இல்ல. அது செத்துச்சுன்னு வச்சுக்க, மொத்தமா நீ செத்துருவாங்கிறத உனக்கு கால உணர்த்தும். அப்புறம் நீ என்னை தேடுவேன். இங்க பாரு, எடுத்த இடத்திலே, நிலக்கரி எடுத்த இடத்திலே, அணு உலை வெடித்த இடத்திலே மறுபடி நீ மக்களை குடியேற்ற முடியாது. யாரு இது? யாரு? மீத்தேன், ஈத்தேன். அது எப்படி எரியறான் பாரு நீ. இவன் யாரு? ஹைட்ரோ கார்பன். இவன் தான் எல்லாம். இது யாரு இங்க வெடிச்சது? போதும் மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல. பாரு, இது யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு? ஆலக்கழிவு. இவன் யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு தெரியுதா? டே டே அவன் யாரா? இந்த பாரு, முதல்ல போனா தெரியுமா அவன் யாரு? ஆறுல வந்த தண்ணி. எந்த ஆறுல? என்னன்னு கேட்டேன். காப்பி முடிக்க முடியல, விட்டுட்டாங்க. நான் போய் கேட்டேன், என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அதுவே சரியாயிருட்டான். அவ்வளவு பெரிய பேரிடர், பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணுகுலை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த அணுகுலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணுகுலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணுகுலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி 2 கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார்கள். வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தார். இங்கே இந்த நிலத்திற்கு, இனத்திற்கு சம்பந்தமல்லாத தரகர்கள் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ, அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள். என்ன நடந்தது? அவனுக்கு அணு உலை அமைப்பதல்ல நோக்கம், அணு பூங்கா அமைப்பதுதான். அவையாது நம்மூர் கடற்கரை தான் தம்பி, நம்மூர் கடற்கரை தான். எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மீன் செத்து ஒதுங்கி இருக்கு? அணு கசிவு, அணு கழிவு. நீ நச்ச உள்ள விட்ட கிடக்குவார், செத்து கிடக்குவார். பாரு எப்படி செத்து மிதக்குது பாரு. அது செத்து மிதக்குது, உடனே இதான் தடுக்கப்படும். பாரு, இப்ப பாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயன் இல்லை. தெரிஞ்சுக்க போட்டா போடு, போல என்ன போய் எவனுக்கோ போடு. இது தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அண்ணன் வந்தா தான் நாடு மக்களும் நல்லா இருக்கும்னா என்னை நாடு, என்னை தேடு, என்னுடைய விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு. ஆனால் நான் செய்வது என் பிறவி கடமையை செய்றேன். நான் தேவையும் இல்லை. ஏன்? எனக்கு இது ஒரே ஒரு நிலம்தான் இருக்கிறது. இது மண்ணல்ல, என் அன்னையின் மடி. தமிழ் அறிவியலின் அடையாளம், பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள். அணு உலையை ஆதரித்த பெருந்தகை. கடைசியாக ஆதரிச்சு பேசுற ஒவ்வொரு இடத்துலயும் அவர் என்ன சொல்றாரு? காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது, ஆபத்தில்லாதது என்று சொல்லி சொல்லி முடித்தார். அவர் பிள்ளைகள் நின்று கொண்டோம். காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை அடைவோம், அணு உலை தேவையில்லை. இந்த இனத்திற்கு அவமானம், இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம். தலைமுடியை வலித்து அவமதிக்குது என்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா? கடற்கரையில் இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம். வலிமையை காட்டுது, விண்படை வலிமையை அப்படியே குட்டிகரணம் அடிக்குது, வித்தை காட்டுது. இதையெல்லாம் 15 நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பான். இந்த விண்வெளி வித்தையில 15 பேர் செத்து போனான். அந்த செத்தவனுக்கு 1 ரூபா காசு கொடுக்கல. வேடிக்கை பார்க்குது. எப்படி? தமிழ் இளம் தலைமுறைன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப அவன் இல்ல, தொட்டு தொட்டு பாக்குறான். எழுதி வச்சுக்க, அவன் பிள்ளை இங்க நிக்கிற ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு. இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன். தள்ளி போடு. என்னாச்சு? இதே பிரச்சனைக்கு என்கிட்ட பேச நீ வருவ, நான் வர வைப்பேன். இல்லங்களின் பிழை பொறுப்பாயா, மன்னிப்பாயா? கரையில் இருந்து பார்த்தால் கண்ணு கெட்டினவரே, கண்ணுக்கு வெறும் தண்ணீர் தான் தீரான். கடல் வளம் காப்போம், மீனவர் வாழ் உரிமையை பாதுகாப்போம்,
மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க 26 தேர்தலிலே களத்திலே 3 மடங்கு வெறியோடு களத்திலே நிற்போம். உறுதியாக வெல்லுவோம். இதை உலகிற்கு சொல்லுவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, வாழ்க நீயே ஆளி தாயே. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.